ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் சூப்பரான தக்காளி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதும் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த கலர் அண்ட் டெக்ஸ்சர் சூப்பராக வரும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கிட்டதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கூடவே கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி பெருசாக போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிட்டதும் அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்ததும் 1 கப் பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் கூடவே நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கலாம். பொறுமையாக உடையாத அளவுக்கு கிளறிட்டு பாருங்கள், இப்போது கொஞ்சமாக வெந்திருக்கு. இப்போ நான் மூடியை போட்டுட்டு எடுத்து பார்க்கும்போது தண்ணியும் அரிசியும் சமமாக வந்ததுக்கப்புறம் திருப்பி தட்டு போட்டு மேலே வெயிட் வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பிரியாணி உடைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக உதிரியான பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.